குர்ஆனோடு உங்களை தொடர்பு படுத்துங்கள், கவலைகளை நீங்கள் மறக்கலாம். குர்ஆனை ஓதுவதிலே நீங்கள் இன்பம் காணுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துக்கங்களை துயரங்களை போக்குவான். குர்ஆனிலே நீங்கள் நிம்மதியை தேடுங்கள், குர்ஆனிலே நீங்கள் ஆறுதலை தேடுங்கள், குர்ஆனிலே உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை தேடுங்கள், குர்ஆனை ஓதுவதிலே மகிழ்வை உணருங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله بين يدي الساعة داعيا إلى الله وبشيرا ونذيرا وسراجا منيرا. اللهم صل وسلم وبارك على نبيك وصفيك ورسولك وخليلك محمد وعلى آله وأصحابه من المهاجرين والأنصار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் கூறுவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவுவானாக. நமது சிந்தனையில், கொள்கையில், செயல்களில் சீர்கேடுகள், வழிகேடுகள், தவறுகள், குழப்பங்கள் நிகழ்வதை விட்டு என்றென்றும் அல்லாஹ் இறுதி நாள் வரை நம்மை பாதுகாத்து அருள்வானாக. நற்சிந்தனைகளை தருவானாக. நல்ல போதனைகளின்படி வழி நடக்க அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து சில அமர்வுகளில் கவலைப்படாதே கவலைப்படாதீர் என்ற இந்த தலைப்பில் நமது இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற, நமது மனதை திடப்படுத்துகிற, நமது உள்ளங்களை இறை சிந்தனையில், இறை நினைவில் ஒருங்கிணைத்து மறுமையை கொண்டு திருப்தி அடைந்து, நன்கு கவனியுங்கள், மறுமையை கொண்டு திருப்தி அடைந்து, சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து, நரகத்தை பயந்து, அல்லாஹுவின் திருப்தியை, பொருத்தத்தை, மகிழ்ச்சியை தேடி உலகத்தில் ஏற்படுகிற எந்த சோதனையாக இருந்தாலும், உலகத்தில் நம்மை சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உலகத்தில் நமக்கு கவலையூட்டுகிற, துக்கத்தை தருகிற, உள்ளத்திற்கு திடுக்கத்தை தருகிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வை கொண்டு கவலைப்படாமல், துக்கப்படாமல், துயரப்படாமல், துவண்டு விடாமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை இந்த அமர்வுகளிலே நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். புரியுதுங்களா சொல்றது? சரி, கவலையை போக்குவதற்காக மனிதன் எதை நாடுகிறானோ அது அவனுக்கு மேலும் மேலும் கவலையை தருகிறது என்பதை முன்பு விரிவாக பார்த்தோம். எந்த மகிழ்ச்சியில், சிற்றின்பங்களில் மனிதன் மனதை பறிகொடுத்து கவலையை மறக்கப் போகிறேன் என்று தனது செல்வத்தையும், வாலிபத்தையும், நேரத்தையும் செலவழிக்கிறானோ அதுவே அவனுக்கு மன உளைச்சலாக, அதுவே அவனுக்கு அத்தனை நோய்களுக்கும், கேவலங்களுக்கும், இழிவுக்கும் காரணமாகி விடுகிறது என்பதையும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்திலே நாம் பார்த்தோம். இன்று நாம் இந்த கவலைப்படாதே என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய, அவர்கள் கற்பித்து தந்த
ஒரு அழகிய பிரார்த்தனையிலிருந்து படித்துக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிற நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக. அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி மன்றாடி அழுது பிரலாபித்து நமது தேவைகளை கேட்டு நமது மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டு அல்லாஹுவின் பொருத்தத்தை இம்மை மறுமை நன்மைகளை அடைகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஏனென்றால் பிரார்த்தனை கேட்பது, துஆ கேட்பது, இது மிக சிறந்த இபாதத். நபிமார்களை அல்லாஹ் இந்த சிஃபத்தை கொண்டு, இந்த தன்மையை கொண்டு வர்ணிக்கிறான். அல்லாஹ் முனீப். அல்லாஹ் என்றால் ஐ கசீரத் துஆ. இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அதிகமாக பிரார்த்தனை செய்பவராக இருந்தார். பிள்ளையை மனைவியை கொண்டு போய் காபாவிலே வைத்து பிரார்த்தனை, அந்த பிள்ளை பிறப்பதற்காக பிரார்த்தனை, காபாவை கட்டுவதற்காக பிரார்த்தனை, காபாவை கட்டிய பிறகு பிரார்த்தனை, ஹஜ்ஜுக்காக பிரார்த்தனை, ஹஜ்ஜிலே பிரார்த்தனை என்று வாழ்நாளில் மிகப்பெரிய அளவு துஆவிலே அந்த இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களை எப்படி புகழ்கிறான்? ரப்பு சொல்கிறான். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதல்ல, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர் மிகப்பெரிய துஆ உடையவராக இருந்தார். சரி, ஆகவே இன்று நாம் ஹதீஸிலே சொல்லப்பட்ட இந்த துஆவை நன்கு கவனமாக கேட்டு மனதிலே பதிய வைத்து மனப்பாடம் செய்து நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்நாளிலே இந்த கவலையை மறப்பதற்காக நாமும் இந்த துஆவை கேட்போமாக. இந்த துஆவை கேட்பதோடு இதன் முக்கிய கருத்தாகிய இந்த பிரார்த்தனையில், இந்த துஆவில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்போமாக. ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு துஆவும் அது வெறும் துஆவாக இறைஞ்சுதலாக மட்டும் இல்லாமல் அது நமக்கு ஒரு பெரிய தத்துவத்தை, அடிப்படையை, கொள்கையை, ஒழுக்கத்தை, ஞானத்தை, கல்வியை போதிக்கக்கூடியது. எந்த ஒரு துஆவாக இருந்தாலும் சரி, அந்த துஆ ஒன்று கொள்கையை போதிக்கும். அந்த துஆ அப்துக்குரிய, அடியானுக்குரிய, அடிமைக்குரிய, அல்லாஹுவின் அடிமைக்குரிய இலக்கணங்களை, லட்சியங்களை, அந்த பண்புகளை அந்த துஆ போதிக்கும். அல்லது நல்லொழுக்கங்களை, நற்சிந்தனைகளை, நல்ல பண்புகளை போதிக்கக்கூடியதாகவும் அந்த துஆ இருக்கும். துஆவுடைய கருத்தோடு இதுவும் அந்த பிரார்த்தனையிலே அடங்கும். இதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் துஆ கேட்கும் போது வெறும் அதை துஆவோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்தித்து, அதில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களை அவர்கள் பின்பற்றி ஏற்று நடப்பதில்லை. எனவேதான் அந்த துஆ அவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை. என்ன சொல்ல வந்தோம்? பலர், நல்ல கவனமாக கேளுங்க, சிந்தித்து பாருங்கள் வீடுகளுக்கு திரும்பி. பலர் பிரார்த்தனைகளை, துஆக்களை கேட்பார்கள். அந்த துஆக்களில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி நடக்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துஆ இவருக்கு அசர் பண்ணணுமா, இவருக்கு துஆ இவருக்கு வேலை செய்யணுமா, எப்படி வேலை செய்யும்? மருந்து சீட்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்து எனக்கு மருந்து வேலை செய்யலைன்னா, மருந்து நீ வாங்கலை, அதை சாப்பிடலை, மருந்து எப்படி வேலை செய்யும்? அப்போ பிரார்த்தனைகளை பலர் வெறும் நாவோடு சப்தமாக வெளியாக்குவதோடு, நாவில் சப்தமாக வெளியாக்குவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். புரியுதுங்களா? புரியலையா? நல்ல விவரமாக சொல்லட்டுமா? துஆக்களை நாவில் சப்தமாக வெளியாக்குவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட நற்சிந்தனைகளை, நல்லொழுக்கங்களை, நல்ல போதனைகளை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இருப்பதில்லை. அதை பற்றி உண்டான கவனமே இருப்பதில்லை. அதுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? அந்த துஆலாம் அரபியில் இருக்குது, இவருக்கு அரபியே தெரியறது கிடையாது. அப்படியே படித்து படித்து ஓதுறதுனால என்ன சிந்தனை வரும்? ஹயர். இப்போது நாம் பிரார்த்தனைக்குள், அந்த துஆவிற்குள் செல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு முன்னால், அந்த அர்ஷுடைய அதிபதிக்கு முன்னால்
அந்த அகிலங்களின் அரசனுக்கு முன்னால் அடக்கி ஆளுகிற, எதிலும் தனக்கு இணையும் துணையும் கூட்டும் பங்காளியும் சமமானவர்களும் இல்லாத அந்த ரஹ்மானுக்கு முன்னால், அந்த ரஹீமுக்கு முன்னால் நமது ஹபீப் முஹம்மது முஸ்தபா அவர்களுக்கு நமது உயிர், பொருள், குடும்பம், நமது தாய் தந்தை அனைவரும் அர்ப்பணமாகட்டுமாக அவர்கள் பணிவதை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக், அல்லாஹும்ம இன்னி அப்துக் இப்னு அப்திக் இப்னு அமதிக். அல்லாஹ்விற்கு முன்னால் பணிகிறார்கள். அல்லாஹ், அல்லாஹ், என் அல்லாஹ், என் அல்லாஹுவே, இன்னி அப்துக், நான் உனது அடிமைத்தான். நான் ரசூலாக இருக்கலாம், நபியாக இருக்கலாம். என்னை ரசூலாக ஆக்கியது, நபியாக ஆக்கியது நீ. என்னை இமாமுல் முர்சலீனாக, காத்தமுல் அம்பியாவாக ஆக்கியது நீ. நான் உனக்கு யார்? இன்னி அப்துக், நான் உனது அடிமை, நான் உனது அப்து. இன்னி அப்துக, அல்லாஹ் ஒருவனை தனது அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு மேல் ஒரு சிறந்த பாக்கியம் இல்லை. வஇபாதுர் ரஹ்மான், அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா வذ்குர் இபாதனா. நபிமார்களை பற்றி சொல்லும்போது அவர்களை எல்லாம் தனது அடிமைகளாக சிலாகித்து சொல்லுகிறான். அல்லாஹும்ம இன்னி அப்துக, அல்லாஹுவே நான் உனது அடிமை. அல்லாஹ், இன்னி அப்துக, அதாவது நீ எனது எஜமானன், எனக்கு உரிமையாளன், எனக்கு சொந்தக்காரன், நான் உனது அடிமை. அதாவது நான் ஒரு ஃபகீர், அதாவது நான் ஒரு பலவீனமானவன், நான் ஒரு இயலாதவன். எதையும் செய்வதற்கு, உரிமையாக்கிக் கொள்வதற்கு, எதையும் எனக்கென நன்மைகளை தேடிக்கொள்வதற்கு அல்லது தீமைகளை தடுத்துக் கொள்வதற்கு இயலாத, அதாவது நல்ல அழுத்தமான அர்த்தத்திலே சொல்வதாக இருந்தால் எந்த வக்குமற்ற, வக்கில்லாதவன் என்று சொல்கிறோம் அல்லவா, அப்த், முழுக்க முழுக்க தனது எஜமானன் ஒருவனையே நம்பி அவனையே சார்ந்து அவன் மீதே பொறுப்புகளை சாட்டி அவனுடைய துணை கருணை இல்லாமல் எனக்கு எதுவும் கிடைக்காது, அவன்தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் என்று சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான உண்மையான விசுவாசமுள்ள இறைவனின் பொருத்தத்தை, தனது எஜமானனின் பொருத்தத்தை மட்டுமே தேடுகிறவன் தான் உண்மையான அப்த். யா அல்லாஹ், அந்த அப்து நான். இன்னி அப்துக், சொல்வது புரிகிறதா? இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியும் இருக்க வேண்டும். செய்வதெல்லாம் தனது மன இச்சையின்படி, நடப்பதெல்லாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமாக, சிந்திப்பது, பார்ப்பது, கேட்பது, வாழ்க்கையின் கோலங்கள் அத்தனையும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றமாக இவன் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று கொண்டு இந்த துஆவை ஓதினால் அவன் உண்மையாளனா, அவன் பொய்யனா? சொல்லுங்க. அவன் தன்னை இந்த துஆவை அவன் ஓத நினைக்கிறான், ஓத ஆசைப்படுகிறான். அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் சொல்லிவிடுவான், ரிஜெக்ட் கேஸ்ல தூக்கி இவனை குப்பையில போடுங்கன்னு சொல்லிட்டு. ரிஜெக்ட் கேஸ்ல, புரியலையா சொல்றது? என்னோட தான் இருக்கிறீங்களா, எங்கேயும் போயிட்டீங்களா? ரிஜெக்ட் கேஸ்ல இவனை மார்க் பண்ணி தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஹதீஸிலே வருகிறது, செல்வ காலங்களிலே, வசதியான காலங்களிலே அல்லாஹுவை மறந்துவிட்டு கஷ்டமான, துக்கமான, துயரமான காலங்களிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கும் போது அப்போது சொல்லப்படுகிறது, இது என்ன ஒரு மோசமான சப்தமாக இருக்கிறது, என்ன ஒரு அறியப்படாத சப்தமாக இருக்கிறது. வாழ்க்கையின் வசதிகளில் எல்லாம் அல்லாஹுவை மறந்து விட்டான். துக்கம் வரும்போது திருந்தாமல், கவனத்தில் வைக்கணும், துக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது திருந்தாமல் அல்லாஹுவின் பக்கம் வெறும் பிரார்த்தனை மட்டும் செய்கிறான், கை மட்டும் தூக்குகிறான். இவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உனது இறைவனை வசதியான காலங்களிலே நீ அறிந்து கொள். தஅர்ரஃப் ரப்பக ஃபிர் ரஹா,
يعرفك في الشدة. நீ வசதியாக இருக்கும்போது, கை நிறைய சம்பாதிக்கும் போது, செல்வ செழிப்போடு இருக்கும்போது உனது இறைவனை நீ அறிந்து கொள். நீ கஷ்டமாக இருக்கும்போது அவன் உன்னை அறிந்து கொள்வான். அவன் எப்போது அறிந்து கொள்வான். என்ன பொருள்? நீ அவனை அழைத்தாய் அல்லவா, பிரார்த்தனை செய்தாய் அல்லவா, அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தாய் அல்லவா வசதியான காலத்திலே. இப்போது நீ சிரமத்தில் இருக்கும்போது அவன் உனக்கு கை கொடுப்பான், அவன் உனக்கு உதவுவான். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹும்ம இன்னி அப்துக், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் என்றால் அதற்கு அவர்கள் முழுமையாக தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். இரவெல்லாம் கால் கெடுக்க வணங்கிவிட்டு தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது, அல்லாஹ்வின் தூதரே இப்படி சிரமப்படுகிறீர்களே, அப்போது சொன்ன வார்த்தை என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நன்றி விசுவாசமுள்ள ஒரு அடிமையாக நான் ஆக வேண்டாமா ஆயிஷா? அப்ப இந்த அப்து என்ற வார்த்தையை சொல்லும் போதே ரப்புக்கு முன்னால் முற்றிலுமாக சரணடைந்து அந்த உணர்வோடு அல்லாஹும்ம இன்னி அப்துக், நடுங்க வேண்டும் உள்ளங்கள் எல்லாம் எஜமானனுக்கு முன்னால் பேசுகிறோமே என்று. துவா இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பார், இப்படி சொரிவார், அப்புறம் இப்படி சொரிவார், அப்புறம் இந்த பக்கம் சொரிவார், அப்புறம் இந்த பக்கம் திரும்புவார், திடீர்னு செல்ஃபோன் எடுக்கும், அதையும் எடுத்து பேசிப்பார். இவர் துவா கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். வேலைக்கு ஆகுமா இந்த துவா? எப்படி? துவா கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தலையில் கொஞ்சம் சொரியுறது, இடுப்பில் கொஞ்சம் சொரியுறது, கழுத்தில் கொஞ்சம் சொரியுறது, அப்புறம் பாக்கெட்டை தூக்கி பார்த்துக்கிற வேண்டியது. அப்புறம் ஒன்று இருக்குது இந்த காலத்தில், என்னது முசீபத், என்னது முசீபத், அதை தூக்கி கொஞ்சம் பார்த்துக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவர் துவாவும் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். அதனால தான் இந்த காலத்தில் பள்ளிவாசல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் படைப்பாளனை தொடர்பு கொள்ள வரும்போது படைப்பினங்களின் தொடர்பு எதற்கு ரொம்ப அழகான வார்த்தை தான் அது, எழுதி போட்டு வச்சிருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டிய வார்த்தை. படைப்பாளனை தொடர்பு கொள்ளும் போது படைப்பினங்களோடு தொடர்பு எதற்கு? நம்மளும் இந்த தாருல் ஆரம்பித்து பயான் செய்கிற காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியாவது ஒரு 4 செல்ஃபோன் அடிச்சிருது. மாஷா அல்லா. அல்லாஹும்ம இன்னி அப்துக, அல்லாஹுவே நிச்சயமாக நான் உனது அடிமை. அப்படியே நின்று விட வேண்டியதுதான், நான் உனது அடிமை அல்லாஹ். அப்ப அடிமையின் விருப்பம் எதுவாக இருக்க வேண்டும்? எஜமானனின் விருப்பமாக இருக்க வேண்டும். அடிமையின் செயல் எதுவாக இருக்க வேண்டும்? எஜமானனின் கட்டளையாக இருக்க வேண்டும். அடிமை எதை செய்ய மாட்டான்? எஜமானனுக்கு எது பிடிக்காதோ அதை அடிமை செய்ய மாட்டான். அடிமை யாரை நேசிப்பான்? எஜமானன் யாரை நேசிப்பானோ அவரை அடிமையும் நேசிப்பான். அடிமை யாரை வெறுப்பான்? எஜமானன் யாரை வெறுப்பானோ அவனை அடிமையும் வெறுப்பான். அதுதான் நபியுடைய நிலை. தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும், தன்னை வளர்த்த சிறிய தந்தையாக தன்னை வளர்த்த அபு தாலிபாக இருந்தாலும், தனது உறவினர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் விஷயத்தில் யாரோடும் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாதவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அப்துக். பிறகு சொல்கிறார்கள் இப்னு அப்திக. எந்த அளவு தனக்கு பணிவை வரவழைக்கிறார்கள், எந்த அளவு தனது நஃப்ஸுக்கு பணிவை பற்றி உணர்த்துகிறார்கள், ரப்புடைய வல்லமையை உணர்த்துகிறார்கள். இப்னு அப்தி, அல்லாஹுவே நான் உனது அடிமையின் மகன், நான் உனது அடிமையின் மகன். கொஞ்சம் இந்த இடத்திலே நிறுத்தி நிதானித்து பாருங்கள். ஒரு இளவரசன் சொல்லும் போது எப்படி இருக்கும்? தனது தந்தை ஒரு பெரிய உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக இருக்கின்ற நிலையிலே ஒரு இளவரசன் இதை கூறுவானே ஆனால், தனது தந்தை ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கும் நிலையில் இதை கூறுவானே ஆனால், பொருள் உணர்ந்து, எப்படி பொருள் உணர்ந்து இதை கூறுவானே ஆனால் அவனுடைய உள்ளம் நிச்சயம் சுத்தமடையும். பெருமைகளை விட்டு, அகம்பாவத்தை விட்டு, கர்வத்தை விட்டு, ஆணவத்தை விட்டு, பகட்டான எல்லா செயல்களை விட்டு நிச்சயம் தூய்மை பெறும்.
அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக், யா அல்லாஹ் உனது அடிமையின் மகன் நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன், இப்னு அமதிக உனது அடிமை பெண்ணுடைய மகன். அப்துன் ஆண் அடிமைக்கு சொல்லப்படும், அமத்துன் பெண் அடிமைக்கு. எனது நானும் உனக்கு அடிமை, எனது தாயும் தந்தையும் உனது அடிமைகள். அந்த அடிமைகளுக்கு பிறந்த அடிமை நான் உனக்கு முன்னால் வந்திருக்கிறேன் அல்லாஹ். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இல்லாமல் பேச மாட்டார்கள். அவர்கள் ரசூல் என்பதற்கு, அவர்கள் தூதர் என்பதற்கு கோடிக்கணக்கான ஆதாரங்களை சொல்லலாம், குர்ஆனிலிருந்து சொல்லலாம். அவர்களுடைய ஹதீஸ் ஒவ்வொன்றும் கொஞ்சம் நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, ஃபித்னாவுடைய காலத்திலே நாம் இருக்கிறோம். அவர்களுடைய ஹதீஸ் ஒவ்வொன்றும் அவர்களை நபி என்று அறைகூவல் விடுக்கிறது. ஆனால் சிலருக்கு ஹதீஸுகள் சந்தேகத்தையே ஏற்படுத்தி கொண்டு நாளுக்கு நாள் ஹதீஸுகளை குறைத்து கொண்டு வெட்டி கொண்டே வருகிறார்கள். கடைசியிலே அவர்களுடைய கதை குரங்கு 2 பூனைக்கு இடையில ஆப்பத்தை பங்கு வச்ச கதையா மாறப்போகுது. அந்த கதை தெரியுமா? ஒரு குரங்கு 2 பூனைக்கு இடையில ஆப்பத்தை பங்கு வச்சுச்சுன்னு சொல்லுவாங்க. போட்டுச்சான், இந்த பக்கம் கூட இருந்துச்சான், இந்த பக்கம் குறைஞ்சிருந்துச்சான், கொஞ்சம் எடுத்து பிச்சு தின்னுச்சான். அப்போ இந்த பக்கம் அப்புறம் கூட்டினோடனே இதுலேருந்து எடுத்து தின்னுச்சான். கடைசியில் என்னாச்சு? அங்கே ஆப்பம் ஒன்றுமே கிடையாது. யஹூதி அந்த ஹதீஸை மறுக்கிறான், நசரானி இந்த ஹதீஸை மறுக்கிறான், தீக்கா இந்த ஹதீஸை மறுக்கிறான், அவன் இந்த ஹதீஸை மறுக்கிறான், அவனுக்கு இந்த ஹதீஸு புரியலை அப்படின்னு ஹதீஸை இவர் அப்படியே ஃபில்டர் பண்ணி வெட்டி 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 சுத்தம் பண்ணுறாராம். கடைசியில் என்ன கிடைக்கும் இருக்கு? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உள்ளத்திலே சந்தேகங்களை தவிர, குழப்பங்களை தவிர எதுவுமே மிஞ்சாதுங்க. புரியுதா இல்லையா? இது ஒரு தனி மனிதரை பற்றி சொல்லவில்லை, அவரை சார்ந்திருக்கிற சமூகத்தார்கள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை பற்றிய பேச்சல்லது, அந்த ஜமாத்தின் கொள்கையே இப்படி ஹதீஸுகளை மறுக்கும் பாணியிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இனம் காண வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி அல்லாஹ்விற்கு முன்னால் சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ்விற்கு தெரியாது? சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எதுக்குங்க துவா கேட்கணும், எல்லாவும் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பெருமை பிடித்தவன், அகம்பாவக்காரன் என்று பொருள். புரியுதா இல்லையா? ஏன்னா என் தேவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. போ, இம்மையிலும் ஒன்றும் கிடையாது, மறுமையிலும் ஒன்றும் கிடையாது, கேவலத்திற்குரியவனாக இருப்பாய். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். அல்லாஹ் கூறுகிறான், பிரார்த்தனை கேளுங்கள், இறைஞ்சுங்கள், மன்றாடுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். எனது இபாதத்தை விட்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ நரகத்தில் கேவலமாக நுழைவார்கள். எதை குறித்து அல்லாஹ் கூறுகிறான்? எதை குறித்து? துஆ கேட்காமல் இருப்பவர்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அல்லாஹ்விற்கு தெரியுமே நம்மை பற்றி, அல்லாஹ்விற்கு தெரியுமே நம்மை பற்றி, அதை கூறித்தான் நாம் துஆ கேட்க வேண்டும் என்றால் ஆம், அப்படித்தான். எதற்காக கூறப்படுகிறது? கொஞ்சம் அப்படியே சில நபிமார்களின் பிரார்த்தனைக்குள் சென்று திரும்ப வருவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரி, கொஞ்சம் முன்னாடி போவோமே, நம்ம அத்தாட்ட. யார் நம்ம அத்தா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா. முதலில் தனது நிலைமையை சொல்கிறார்கள். யா அல்லாஹ், நான் எனக்கு அநியாயம் இழைத்துக் கொண்டேன், என்னை மன்னி, என் மீது கருணை காட்டு என்று சொல்வதற்கு முன்னால் யா அல்லாஹ், நான் எனக்கு அநீதி இழைத்துக் கொண்டேன். அல்லாஹ்விற்கு முன்னால் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு தனது நிலையை விவரிக்கிறார்கள். அடுத்து நூஹ், ரப்பி இன்னி மக்லூப், ரப்பி இன்னி மக்லூப்,
இறைவா, நான் தோற்றுவிட்டேன், நான் பலவீனப்பட்டு விட்டேன், இந்த மக்கள் என்னை வென்று விட்டார்கள், என்னை மிகைத்து விட்டார்கள், என்னை நசுக்கி விட்டார்கள், என்னை கல்லறிந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள். ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், எனக்காக நீ உதவிக்கு வா அல்லாஹ். ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி வஷ்தஅலர் ரஅஸு ஷைபா, அல்லாஹ் எனது எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டன, எனது முடியெல்லாம் நரைத்து விட்டது, எனக்கு ஒரு குழந்தையை கொடு அல்லாஹ். இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராயி وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا يرثني ويرث من آل يعقوب واجعله ربي رضيا. எப்படி சொல்கிறார்கள்? தனது பலவீனத்தை சொல்லுகிறார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால். யூனுஸ் நபி போய் மாட்டிக்கிட்டாங்க. எங்க மாட்டினாங்க? எங்கேயும் போய் ரூம்ல மாட்டினாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்டார்கள். சரியான மாட்டுதல். அந்த மாதிரி உலகத்தில் யாருமே மாட்டி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கொண்டார்கள். அங்கே என்ன செய்கிறார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். தன்னை பற்றி அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், ரொம்ப பெரிய பாவி ஆயிட்டேன் அல்லாஹ். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன். وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. ஐயூபை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் அப்படி ஒரு நோய் எவருக்கும் ஏற்பட்டதில்லை. அவர் சொல்கிறார், அன்னி மஸ்ஸனிய துர், யா அல்லாஹ், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப சிரமத்திலே இருக்கிறேன், எல்லா நோய்களும் என்னை தீண்டிவிட்டன, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அப்ப நபிமார்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு சில உதாரணங்கள். குர்ஆனை நீங்கள் திறந்து படிக்கும் போது இன்னும் நிறைய உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். அங்கே அந்த நபிமார்கள் தங்களை பற்றி அல்லாஹ்விற்கு முன்னால் தனது பலவீனத்தை பற்றி, தனது இயலாமையை பற்றி, தனது தேவையை பற்றி, தனது நிலைமையை பற்றி கூறிவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதை பார்க்கிறோம். எதற்காக வேண்டி? நமது நிலைமை அல்லாஹ்விற்கு தெரியாது என்பதற்காக அல்ல. இப்ராஹிம் நபி சொன்னதை பாருங்கள், ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வ மா நுஅலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்கும்போது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எனது வயோதிகத்திலும் எனக்கு குழந்தையை கொடுத்தானே, இஸ்ஹாக்கை கொடுத்தானே, இஸ்மாயிலை கொடுத்தானே என்றெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என்னை தொழுகையில் நிலைநிறுத்தக்கூடியவனாக ஆக்கு, எனது குடும்பத்திலும் அப்படி ஆக்கு என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், ரப்பனா இன்னக தஅலம் மா நுக்ஃபி வ மா நுஅலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. யா அல்லாஹ், நாங்கள் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் உனக்கு நிச்சயமாக அது தெரியும். நிச்சயமாக வானம் பூமியில் மறைந்தது எதுவும் உனக்கு கிடையாது. அப்படி இருக்க இந்த துஆவிலே நாம் எதற்காக இப்படி சொல்கிறோம் என்றால், துஆ கேட்பவரிடத்திலே பணிவின் உச்சநிலை ஏற்பட வேண்டும். இறைஞ்சுதலின் உச்சநிலை, தான் முழுமையாக பலவீனமானவன், தேவை உள்ளவன், கதியற்றவன் என்பதை அவன் உணர வேண்டும். அதை தனது நப்சுக்கு நினைவுபடுத்தும் விதமாக அதை அல்லாஹ்விற்கு முன்னால் நான் ஒப்புக்கொள்கிறேன். இக்ரார். எப்படி? இக்ரார், யா அல்லாஹ், நான் இதை ஒப்புக்கொள்கிறேன், நான் அடிமை என்பதை ஒப்புக்கொள்கிறேன், தேவை உள்ளவன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன், நான் பலவீனமானவன், கதியற்றவன், உனது அருள் இல்லாமல் என்னால் எதையும் சமாளிக்க முடியாது, செய்ய முடியாது என்பதை நான் உனக்கு முன்னால் பணிவோடு ஒப்புக்கொள்கிறேன் என்று. இது என்ன? ஒரு இக்ரார், ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அல்லாஹ்விற்கு முன்னால் தனக்கு நினைவூட்டும் விதமாக. அப்ப இந்த பணிவோடு எந்த பிரார்த்தனை கேட்கப்படுகிறதோ அந்த பிரார்த்தனை தான் பதிலளிக்கப்படுவதற்கு மிக நெருக்கமானது. அப்ப நமது பிரார்த்தனைகள்
அதற்குரிய பதில் தாமதமாக வருகிறது என்றால் அதற்கு காரணங்களை பட்டியல் போட்டால் அதிலே ஒரு காரணம் என்ன? அந்த துஆவிலே அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வேண்டிய அளவு பணிதல் இருந்திருக்காது. அப்படி பணிந்து இறைஞ்சி பலவீனப்பட்டு கேட்டிருந்தால் நிச்சயம் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஏனென்றால் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. திக்கற்றவன், கதியற்றவன், நிர்பந்தத்திற்குள்ளானவன், அவன் அழைக்கும் போது அவனுக்கு என்னை தவிர பதிலளிப்பவன் யார் இருக்கிறான்? திக்கற்றவன் தெரியுதா? உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது